இதுதான் சென்னையிலேயே சீப்பஸ்டான ஹோட்டல். அடுத்த 24 hours நான் இங்க தனியா ஸ்டே பண்ண போறேன். பட் பிரச்சனை என்னன்னா நான் இது வரைக்கும் தனியா ஸ்டே பண்ணது கிடையாது. அண்ட் எனக்கு பேய் பயம் கொஞ்சம் ஜாஸ்தி. சோ இதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இந்த ஜர்னில ஜாயின் பண்ண கூப்பிட்டேன். மாமா என் கூட ஹோட்டல்ல ஸ்டே பண்ண நீங்க வரீங்களா? இல்லப்பா நான் வரலப்பா. ஐயோ நான் வரலப்பா. யாரு வரலனாலும் இந்த ஜர்னியை நான் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. சோ நான் தனியா கிளம்பிட்டேன். ஐ மீன் சாரி உங்களோட சேர்ந்து கிளம்பிட்டேன். பட் ஏன் இதை நம்ம பண்றோம்? சீமிகோஸ் சென்னையில எவ்வளவு காஸ்ட்லியான ஹோட்டல் இருந்தோம், நம்ம ஏன் இந்த சீப்பஸ்டான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னோட பேங்க் பேலன்ஸ் தான். சென்னையோட சீப்பான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பட் இங்க ரூம் கிளீனா இருக்குமா அண்ட் சேஃப்டி இருக்குமான்னு உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹோட்டல் உள்ள வந்த உடனே ஒன்லி ஃபார் மேல் ஒரு இடத்துல இல்ல, மொத்தம் 3 இடத்துல எழுதி ஓட்டிருக்காங்க. சோ சாரி கேர்ள்ஸ், இந்த ஹோட்டல் உங்களுக்கு இல்ல. I hate you. Thank you. ஒரு வழியா செக் இன் பண்ணி உள்ள வந்தாச்சு. இந்த ஹோட்டலுக்கு ஒரே ஒரு பேட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதாவது ரூம்ல இருக்க பாத்ரூம் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதை போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். பாத்ரூம் ரொம்ப சின்னது அண்ட் பேர்லி ஒரு பர்சன் தான் இருக்க முடியும்ன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணிருக்காங்க. பட் செக் பண்ணி பார்த்ததுல அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தோணுது. இப்ப ரூம் எப்படி இருக்குன்றத பாப்போம். ரூம்குள்ள போகும்போதே ஒரு பேய் படத்துல வர ஃபீலா இருந்துச்சு, இருட்டா. அண்ட் ரூம் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாத்ரூம். அண்ட் ரூம் கொஞ்சம் சின்னதா இருந்தாலுமே 3 பெட் போட்டிருந்தாங்க. அண்ட் 6 பேர் இந்த ரூம்ல தங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இதோட சேலஞ்ச் முடிஞ்சுதான்னு கேட்டா சத்தியமா இல்ல. சென்னையோட சீப்பஸ்ட் ஹோட்டல்ல தங்கும் போது நான் சாப்பிடுற ஃபுட்டும் சீப்பஸ்டா தான் இருக்கணும்ன்றதுக்காக நானும் நிறைய இடத்துல தேடும் போது தான் இவங்களை மீட் பண்ணேன். இந்த கடை பேரு பாஷா. செம்ம கேங்ஸ்டரா இருக்குல்ல, ஆனா உள்ள இருக்கவங்க ரொம்பவே ஸ்வீட். ஓகே, ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees பட் 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். 30 rupees வேணா 10 rupees போதும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் 30 தான் பே பண்ணேன். பட் அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேளுங்க. என் கூட ரூம்ல ஒரே ஒரு ஆள் இருந்தாரு. அவரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ரூம்ல இருக்க லைட்டிங் அண்ட் சில்லுன்னு இருக்க ஃபீலிங் இது எல்லாமே எனக்கே தூக்கம் வர வச்சுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். டைம் இப்ப 10. ஏடிஎம்ல காசு எடுக்க வந்திருக்கேன் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. ஸோ குட் நியூஸ் என்னன்னா ரூம்ல நம்ம கூட 5 பேர் இருக்காங்க. ஸோ பேய்க்கு பயப்பட தேவையில்லை. பட் பேட் நியூஸ் என்னன்னா நான் நியூவா போயிருக்கிறதுனால இவங்க கூட பேசி மிங்கிள் ஆக முடியல. ஏதோ யூடியூப்ல போட்டா பரவாயில்ல, உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டா நான் எங்க போடுறேன். இனத்தையே போட்டு நாடுக்குள்ள பார்க்க விட்டாலும் பரவாயில்ல. நைட் ரொம்ப டயர்ட்ல எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு செக் அவுட்டுக்கு ரெடி ஆயிட்டேன். ஓகே, ஷெல்டர்ல என்னோட 1 day ஸ்டேவை 1 wordல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா பீஸ்ஃபுல். செம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இருங்க இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்தது வெறும் ட்ரெய்லர் தான். புக் பண்ணும்போது என்னதான் இது ஹோட்டல் கேட்டகரியில இருந்தாலும் பாக்கிறதுக்கு பக்கா ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் நான் இது வரைக்கும் தனியா தங்கினது இல்ல. அண்ட் எனக்கு பேய் பயம் கொஞ்சம் ஜாஸ்தி. எப்படியும் நானும் ஒரு வழியா தனியா தங்கிட்டேன். ஆனா பேய் பயம் போயிடுச்சான்னு கேட்டா சோ அதனால இந்த சேலஞ்ச் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நான் இன்னொரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போனேன். இந்த ஹோட்டல் பாத்ரூம்ல லாக் கூட இல்ல அண்ட் ஹோட்டலுமே அவ்வளவா ஆள் இல்ல. சோ என்னோட ஃபியர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் தனியா தான் தங்கி ஆகணும். இந்த ஹோட்டல் சீப்பஸ்ட் மட்டும் இல்ல, என்னோட லொகேஷன்ல இருந்து ரொம்ப லாங்கஸ்ட் கூட. ஏன் அவ்வளவு தூரம்? அப்பதான் ராத்திரி பயந்தா கூட திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. அதாவது என் லொகேஷன்ல இருந்து திருப்பதி போறதுக்கே 126 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த ஹோட்டலுக்கு அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு நியூ டே 75 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண போறோம். அண்ட் ஒரு பெரிய ஜர்னி, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். போலாம். ஸோ ரூம் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா இந்த பெட்டு கவர் தான் எங்க வீட்லயும் இருக்கு. ஸோ அதை பார்த்தோடனே எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இது ரொம்ப வியர்டான ஒரு விஷயமா இருக்கு. இதை பாருங்க, லெக் வந்து சொருவி இருக்கா. ஆனா இங்க பாருங்களேன், பக்கத்துல வந்து சுவிட்ச் போறதுக்கான இதுவே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. மேபி இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் இது பார்க்கவே வினோதமா லைக் புதுசா இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரூமை பாருங்க, சீரியஸாகவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ 1 star கொடுக்குற அளவுக்கு மொக்க இல்லைன்னு தோணுது. நெக்ஸ்ட் பாத்ரூமுக்கு 1 star கொடுத்துருக்காரு. அதையும் போய் செக் பண்ணலாம். இப்போ பாத்ரூமுக்கு 1 star ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பாத்ரூம் பாருங்க, ஷவர்லாம் இருக்கு. ஆக்சுவலி அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தான் தோணுது. இதை விட நான் நிறைய மொக்கையெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ 1 starலாம் சத்தியமா கிடையாது. சொல்லிட்டு நான் பாத்ரூம் போனான்னு வந்து கதவு சாத்தும் போது பார்த்தா இங்க பாருங்க சாப்பாடு இல்லை.
ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ பெட்டு வந்து சிமெண்ட் பெட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிடலாம். சத்தியமாக சிமெண்ட் பெட்லாம் இல்லை, நல்லா சாஃப்டான பெட் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டல்லேருந்து பீச் ரொம்ப கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். வண்டியில் போக போகிறது இல்லை, நடந்தே போகலான்னு பார்க்குறேன். அப்படியே சுற்றி பார்ப்போம். நம்ம ஹோட்டல் ரூம் இந்த ரோட்டில் தான் இருக்குது. அண்ட் பக்கத்தில் இருக்க ரோடு வழியாக வந்தால் பீச் வந்துடும்னு சொன்னாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே பீச்சும் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஜேர்னியில் நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட ரூஃப் டாப்பு. காமெடி என்னென்னா, ரூஃப் டாப்லேருந்து பார்த்தாலே பீச் தெரியுது. பட் இது தெரியாமல் நான் ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஹோட்டல்லேருந்து பின்னாடி பக்கமாக வந்து இப்படி போயிருந்தாலே பீச் வந்துட்டுருக்கோம் போல். இது தெரியாமல் 2 தெரு சுற்றிட்டு போயிருக்கோம். இந்த ஜேர்னியில் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, நான் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ டக்குன்னு போய் பேச மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்ட்ரோவர்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் போக போக கொஞ்சம் பழகிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயத்துக்கு வந்து பயம் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸு. இவ்வளோ வருஷம் லைஃப்பில் இப்போ தான் நான் வந்து ஒரு தூண்டிலேயே பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. பாருங்கள், இந்த ரூமாக பூட்டியிருக்கு, இந்த ரூமாக பூட்டியிருக்கு, 3rd ரூமே பூட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு எப்படி போக போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி இருட்டுற மாதிரி இருக்கு. இன்றைக்கி நைட் வந்து எப்படி தூங்க போகிறோன்றதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ, தப்பான சுவிட்ச் அமுத்திட்டேன். ஐயோம்மா, எனக்கு பயமா இருக்கியா? ஐயோ, நான் இன்னைக்கு நைட் எப்படி தாங்க போறேன் எனக்கு தெரியல. ஐயோ, நம்மளை சேவ் பண்றதுக்கு 2 லைட் தான் இருக்கு. அந்த லைட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த லைட் ஒன்று இருக்கு அண்ட் இந்த லைட் ஒன்று இருக்கு. இந்த 2 லைட்டை போட்டால் எவ்வளோ வெளிச்சம் வரும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக இந்த லைட் போட்டு நம்ம தூங்க முடியாது. ரூம் பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. ஓகேல, செம்ம சில்லாக இருக்குது. இந்த 2 லைட் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ விஷயம் நிஜமாலே ஒரு பேய் படத்தில் வர வீடு மாதிரியே இருக்குது. எப்படி நீங்கள் நைட் தாண்ட போகிறேன்னு சத்தியமாக தெரியல, பயமாகுது. கரெக்டாக நான் இங்கே பத்துன்னு இருக்கேன்னா அப்படியே எப்படி திரும்பி பாருங்களேன். நைட்டில் ஏஞ்சி பார்த்தேன்னா யாராச்சும் உட்காந்து இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா செத்த நான் இன்னைக்கு. டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளியே வந்திருக்கேன். இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. பட் இந்த ஹோட்டல் தாண்டி மகாபலிபுரம் நைட்ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டைம் ஒரு 11 இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நானும் தைரியத்தை வர வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்கேன். ஒரு பின்னு போட்டால் கூட சத்தம் கேட்கும் போல அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் நைட்டு ஒரு சொட்டு கூட நான் தூங்கவே இல்லை. யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. மேபி புது இடம்ன்றதால கூட எனக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஏஞ்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஈகோஸ் இப்போ நம்ம குளிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கா. விட்டா இப்படி வந்தது தான். ஐ மீன் ஓப்பன் பண்ணிட்டே குளிக்கலாம். பட் இருந்தால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக இங்கே செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷவர்ல நிம்மதியாக குளிக்கலாம். ஒரு மறக்க முடியாத ஜேர்னி எண்ணிக்கு வருது. இந்த ஹோட்டலுக்கு நான் 4 out of 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இதை விட சீப்பான ஹோட்டல்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா என் லொகேஷன்ல இருந்து லாங்கஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னடா, புதுசா ஏதாச்சும் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் இரு.